ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஒரு நல்ல கனி தரக்கூடிய மரத்தை நட்டு சிறப்பாய் பராமரித்து உரமிட்டு வளர்த்து செழிப்பான மரமாக வளரும்படி செய்கின்றான். அந்த மரம் செழிப்பாக வளரச் செய்வது அவனுடைய பிரதான நோக்கமல்ல. அந்த மரம் செழிப்பாக்கப்படுவதின் வாயிலாக அது ஏராளமான கனிகளை உருவாக்கி அதன் மூலம் பயனடைய வேண்டும் என்பதே உண்மையான நோக்கம். இங்கு ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் அளித்து அவனை ஒரு பெரிய சந்ததிக்கு தகப்பனாக மாற்ற தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் இங்கு தேவனுடைய பிரதான நோக்கம் அவ்விதமாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதின் வாயிலாக தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியான ஒரு சந்ததியை உருவாக்குவது. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. எனவே தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய திட்டத்தை செயல்படுத்தும் கருவியாகவே ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நாம் இன்னொருவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்மில் அநேகர் தேவன் செய்யும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு சாட்சி மட்டும் கூறுவார்கள். ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் கொடுக்கும் நன்மைகளையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதே. அதுவே அவருடைய சித்தமும் நோக்கமுமாக இருக்கும் என்பதை அவருடைய பிள்ளையாக இருக்கின்ற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.